ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி போன vlog-ஓட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். கோத்தகிரி vlog-ஓட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காலையில் 7 o'clock ஆகிடுச்சு. எவ்வளோ மிஸ்டாக இருக்குது பாருங்கள். விண்டோலாம் இன்னும் நனைஞ்சுதான் இருக்குது மிஸ்டில். ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு டீ ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி சொன்னாங்க கிச்சன்லேருந்து. ஸோ இப்போ நாங்கள் டீ குடிக்க போகிறோம். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல குளிரும் இருந்தது, வெயிலும் வந்துருச்சு. குளிருக்கு ஏற்ற மாதிரி சுட சுட நல்ல இஞ்சி டீ போட்டு கொடுத்தாரு அவர். ரொம்ப நல்லா இருந்துச்சு டீ அந்த கிளைமேட்டுக்கு குடிக்கிறதுக்கு. டீ குடிச்சிட்டு நாங்கள் ஒரு ஜஸ்ட்டு நைட் வியூ பார்த்தாச்சு. காலையில் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் போனோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி சைட் சீயிங் முடிச்சுட்டு இன்றைக்கி மத்தியானம் இங்கே ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஸோ சைட் சீயிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கெல்லாம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலேயே சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது கேம்ப் ஃபயர் ஏரியா ப்ளஸ் இது சர்வெண்ட் ரூமுன்னு சொன்னாங்க. இங்கே பின்னாடி நிறைய வீடு தெரியுதில்ல, அது ஒரு சின்ன ஊர். அந்த ஊர் பேர் கைகாட்டி. இப்படி தான் இந்த ரெசார்ட்டை சுற்றியுமே இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. சரி, நமக்கு இதுக்கு மேலே டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக போயிட்டோம். ரெடி ஆகியாச்சு. இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் பூரியும் மசாலும் தான் சொல்லியிருந்தோம் மெனு. எவ்வளோ ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். அந்த குளிருக்கு இந்த மாதிரி கொதிக்க சாப்பிட்றது தான் சூப்பராக இருந்துச்சு. பூரி மசால் ரெண்டுமே டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ சைட் சீயிங்க்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோங்கிறத உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கோத்தகிரி கொடநாடு தான் பார்க்க போவோம். இப்போது நம்ம கொடநாடு எஸ்டேட் என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். எந்த இடத்த திரும்பி பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேல்னு இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த 1600 ஏக்கர்ஸ் ஃபுல்லுமே இந்த எஸ்டேட் இருந்தது. இந்த எஸ்டேட் ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி தான் க்ரீனரியாகவே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஸ்டேட்குள்ளே ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா நம்மளோட எக்ஸிஎம் வரும்போது அவங்க ரவுண்ட்ஸ் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அவ்வளோ அழகாக தார் ரோடு போட்டிருக்காங்க உள்ள. ரோடு நம்ம வீடியோவில் விசிபிளாக தெரியல, பட் நம்ம டைரெக்டாக அங்கே பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது. ரோடெல்லாம் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் கொடநாடு எஸ்டேட்டோட ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு. நாங்கள் கொஞ்சம் இறங்கிட்டு தான் வீடியோவில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். உடனே செக்யூரிட்டி வெளியே எட்டி பார்க்குறாரு பாருங்க. அந்த 4 லைன் மாதிரி தெரியறது தான் ஹெலிபேட், கொடநாடோட ஹெலிபேட். அங்கே தான் நம்ம சிஎம்லாம் வரும்போது யூஸ் பண்ணுற ஹெலிபேட் அதுதான். கொஞ்ச நேரம் டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இங்கே ஒரு லேக் இருக்குது. இந்த லேக் எஸ்டேட்குள்ளே இருக்கிற லேக். இந்த லேக் நம்ம எக்ஸிஎம்மோட ப்ரைவேட் போட்டிங் லேக்காமா.
இது பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு குட்டி டெம்பிள் மாதிரி இருக்குது. இது வந்து பாறையிலே இருந்த மாதிரி இருந்தது. பட் ஃபென்ஸ் எல்லாம் மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. இது வந்து தோடாஸோட டெம்பிள் ஆமா, வேறு யாருமே இதில் அலௌட் கிடையாது. ஃபென்ஸ்குள்ளே பக்கத்தில் கூட நிற்கிறதுக்கு கூட கொஞ்சம் எல்லாருமே தயங்கினாங்க. நாங்கள் கடகடன் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம எக்ஸிஎம்மோட பங்களாவோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்த்தா லைட்டாக ஒரு ஒயிட்டாக தெரியுது. பட் ஃபுல்லால் நம்மளுக்கு எப்படி பார்க்க முடியாது. இதில் கொஞ்சம் க்ளோஸாக கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை கவர் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு இதில் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்கு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக கொடநாடு வியூ பாயிண்ட் வரீங்களோ இல்லை கொடநாடு எஸ்டேட் வரீங்களோ, நீங்கள் கோத்தகிரியிலேருந்து வரும்போதே வந்து டவுனில் கோத்தகிரி டவுன்லேயே வந்து லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. இல்லை பார்சல் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா இங்கே எந்த கடை தெருவும் கிடையாது உங்களுக்கு. இப்போது நம்ம கொடநாடு வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இங்கே கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்குது. அதனால் கார் பார்க்கிங்க்கு ப்ராப்ளம் இல்லை. சாப்பாடு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும். வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். நல்லா வெயில் இருந்தது, செம்ம வெயில் அடிச்சிட்டு இருந்தது. இந்த ஸ்லோப்பில் இறங்க இறங்க கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்த ஃபென்ஸ் ரீச் ஆகிற வரைக்குமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வியூ பாயிண்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் மீட் பண்ணுற இடம் தான் இந்த வியூ பாயிண்ட். வெயிலாக இருந்தாலும் நல்ல காற்று இருந்தது. இதுதான் ஓவரால் வியூ. எப்படி நம்ம மேலேருந்து கீழே இறங்கி வந்தோங்கிறது வந்து நான் இங்கே பார்த்துருக்கேன் பாருங்கள். அந்த மேலே இருக்கிற டவர் கிட்ட இருந்து நம்ம இறங்கி வரணும். இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்தால் தான் நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வர முடியும். அந்த வியூ பாயிண்டில் ஒரு அழகான வாட்டர் ஃபால் ஓடிட்டு இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எவ்வளோ தூரத்துலேருந்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு. அன்றைக்கி வந்து ஆக்சுவலி மிஸ்ட் இல்லாதனால நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கிளியராக பார்க்க முடிஞ்சுது. சில சமயம் மிஸ்ட் இருந்துச்சுன்னா ஒன்றுமே நமக்கு தெரியாமல் இருக்குமாமா. ஆனால் அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. இதுதான் அந்த டிப் ஆஃப் த வியூ பாயிண்ட்டு. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஏறிட்டோம். இங்கே இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இந்த டவர் வியூ பாயிண்ட்டும் பார்க்கலான்ட்டு போனோம். கீழே வந்து காஃபி டீ கிடைக்கும்னு போட்டிருக்கு. பட் கோவிட்னால எல்லாமே க்ளோஸாக தான் இருந்தது. இதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நாங்கள் கோத்தகிரி சிட்டி வந்து வர்க்கி வாங்கிறதுக்காக வந்தோம். இந்த டிரைவர் அண்ணா சொன்னார், இந்த கடை வந்து ரொம்ப ஸ்பெஷல், வர்க்கிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டச் ஆஃப் நீல்கிரின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து கொஞ்சம் வர்க்கி வாங்கிட்டு நாங்கள் யூக்லிப்டஸ் ஆயில் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். பட் நாங்கள் வர டைமில் அவங்க வந்து நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு வேணால் எங்கள் ஃபேக்ட்ரியை வந்தால் உங்களுக்கு வேணால் வீடியோ எடுக்கிறேன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் நான் வந்து வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது வந்து வர்க்கி பேக் பண்ணுற ட்ரே.
இது வந்து பேக் பண்ணுற அவன். இது வந்து வர்க்கி கட் பண்ணுற மிஷின். ஷீட் மாதிரி ரோல் பண்ணி அதே கட் பண்ணிடும். இது வந்து வர்க்கியோட மாவு வந்து மிக்ஸ் பண்ணுற பேட்டர் மிஷின். ஓகே ட்ராலி எப்படி அனுப்பிடுவோம்? 50 கிலோ வரும். ஒரு மிக்சிங் அந்த ஒரு ட்ராலியில் வந்து 50 கிலோ வரைக்கும் வரும். நம்ம ஆர்டர் பேஸில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸ்டாக்லாம் இல்லை. இவங்க வந்து அதிகம் மெட்ராஸ், சென்னை, மதுரை இந்த மாதிரி வந்து அதிகத்தில் பஸ்ஸுக்கு ஏற்றி விட்டுருவாங்க. எங்களுக்கு இப்போ திருப்பூருக்கு ஒரு பார்சல் போக வேண்டியது. நம்மளுக்கு வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். நெஞ்சரிச்செல்லாம் வராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு நாள் ஃபுல்லும் நாங்கள் எப்படி வந்து கோத்தகிரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணல. ரொம்ப சந்தோஷம். பார்ட் 1 பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர். எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க. பாய்.